வெயிட்ஸ் இருந்து என்னால் நடக்க முடியலை. நடக்க முடியாமல் வெயிட்டிங் ஹால் போனால் செம்ம போருன்னு ஒரு ஸ்டார்பக்ஸ் அங்கேருந்து அடிச்சுட்டு நடந்து போகிறேன். அந்த மிரரில் உங்களுக்கு தெரியும் நான் அவ்வளோ வெயிட்டோட போகிறேன். எனக்கு கையில் ஜாக்கெட்ஸ், ஹேண்ட் லக்கேஜ், லேப்டாப்ஸ்னு செம்ம வெயிட்டோடு நான் நடந்து ஃப்ளைட் ஏறிட்டேன். உள்ளே போய் பார்த்தா எனக்கு விண்டோ சீட் இல்லை. அண்ணா எனக்கு விண்டோ சீட் தாங்கண்ணா அப்படின்னு கேட்குறேன். தர முடியாதுமான்னு சொல்லிட்டான். என்னடா பண்ணுறதுன்னு நைட் எழுந்திரிச்சு கேக் எடுத்து வாயில் போட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா குவைத்தோடைய லைட்ஸ் பார்க்கிங்கெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம இவ்வளோ தூரம் தனியாக இங்கே வந்துட்டோம். நைட் நேரம்னால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டோட ஸ்டெப்ஸில் இறங்கி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அப்புறம் பார்த்தா வெல்கம் டு குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ன்ற போர்டை பார்த்ததும் அப்படி சந்தோஷம். கீழே பார்த்தா அவ்வளோ நான் சிட்டிசன்ஷிப்ஸ்க்கு பயோமெட்ரிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லி என்னை 2 hours வெயிட் பண்ண வச்சுட்டாங்கங்க. ஜசீரா ஏர்வேஸில் வந்தால் பிரச்சனை இல்லை, பட் தனியாக பயோமெட்ரிக் போடணும். மித்த ஏர்வேஸில் இவ்வளோ டைம் ஆகிடுது. ஸோ என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. நானும் குவைத்தில் என்ட்ரி ஆகிட்டேன். பாய் பாய் பாய்.